ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். வீட்டில் இந்த மாதிரி பால் பாட்டில் இருந்துச்சு. இதுதான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆர்கனைசராக வந்து மாற்ற போகிறோம். இந்த மாதிரி பால் பாட்டில் இல்லை அப்படின்னா ஆயில் கேன் மாதிரி வரும் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம்தான் ஆகும். இதை வந்து நீங்கள் சூப்பரான ஆர்கனைசராக வந்து மாற்றிடலாம். இப்போ ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண லைன்ஸில் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை வந்து பிடிக்கிற மாதிரி பேஸ்கெட்டில் பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சைடில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக ஒரு பேஸ்கெட் மாதிரி வந்துடும். நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே நம்ம அந்த பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு வீட்டில் ஒரு துணி இருந்தது, இதை வச்சு நான் இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து க்ளூ போட்டுட்டு அப்படியே அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாக வந்து இந்த கிளாத்தை சுற்றி நான் வந்து ஒட்ட போகிறேன். நம்ம சேனலில் இருக்க குட்டீஸ்க்கு வந்து ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மிருத்துலா, பாரதி, அப்புறம் அபிநயா. இதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிராஃப்ட்ஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. அந்த ஃபோட்டோஸை நான் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த பாட்டில் ஃபுல்லாக சைட்லேயும் அதே போல் அடியிலையும் வந்து அந்த கிளாத்தை சுற்றி நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மேலே அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு நீட்டமான பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, கிளாத் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றியும் நம்ம அப்படியே சுற்றிட்டே வந்து ஒட்டிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ரிப்பன் இருக்குன்னா நீங்கள் ரிப்பன் கூட இந்த இடத்துல சுற்றி விட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் அந்த துணியெல்லாம் சுற்றிட்டு நான் வந்து ஓரத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இதே போல் நான் இன்னொரு சைடும் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிராஃப்ட் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை கிச்சனில் ஸ்பூன்ஸ் ஹோல்டராக கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஜஸ்ட்டு தூக்கி போடுற ஒரு பாக்ஸ்லேருந்து சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு மேலே டிசைன் பண்ணுறது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பாப்பாவோட ஆல்ஃபபெட்ஸ் இந்த மாதிரி இருந்தது, அதெல்லாம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து கிளிப்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம இந்த சைடில் ஒரு பேஸ்கெட் மாதிரி பண்ணியிருக்கனால நம்ம அதை அழகாக வந்து ஆணியில் கூட மாட்டி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.